வணக்கம் நண்பர்களே, அம்முவின் லைஃப் சேனலில் இன்றைய பதிவு பணத்தை டபுளாக்கும் அற்புத செடி, கடனை தீர்க்கும் கற்பூரவள்ளி. இதுதாங்க இன்றைய தலைப்பு. வீட்டில் உங்களுடைய பணத்தை டபுளாக்குறது இந்த செடி தாங்க. கடனை வெகு விரைவில் தீர்க்கிறதும் இந்த செடி தான். அப்பேற்பட்ட இந்த செடியை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கடனை தீர்க்கக்கூடிய கற்பூரவள்ளியை பற்றி ஒரு சின்ன பதிவு தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் கடன் பிரச்சனை தீர்ந்து தோஷங்கள் நீங்க வேண்டுமானால் சில வகையான செடிகளை வளர்க்கலாம். அந்த வகையில் கற்பூரவள்ளி செடியும் ஒன்றுதான். மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுதுங்க இந்த கற்பூரவள்ளி செடியில். இந்த கற்பூரவள்ளி செடி தரும் வாஸ்து பலன்கள் என்னன்னு தெரியுங்களா? குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க வேண்டுமானால் பல்வேறு பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் கடைபிடிக்கப்பட்டு தாங்க வருகிறது. இதற்காக வாஸ்து முறைப்படி சில தெய்வீக செடிகளும் வளர்க்கப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பிடத்தக்கது துளசி செடிங்க. துளசி இலைகள் எப்போதுமே தன்னிடமிருந்து எந்த பொருளின் மதிப்பையும் பல மடங்கு கூட்டும் தன்மை துளசிக்கு உண்டு. அதாவது வீட்டில் துளசி இருந்தாலே அங்கு அமைதி செல்வம் தழைத்தோடுங்க என்பது நம்பிக்கையாகும். யாருடைய வீட்டில் துளசி செடிகள் நிறைந்து காணப்படுகிறதோ அந்த இடம் புண்ணியமான திருத்தலமாகவே கருதப்படுகிறது. துளசி நிறைந்துள்ள இடத்தில் அகால மரணம் வியாதி எதுவுமே நெருங்காது. துளசியை வடகிழக்கு மூலையில் வளர்த்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருகுவதுடன் தெய்வீக அருளும் பெறப்படும். அதாவது தன்னை சேர்ந்த எதையும் தோஷங்களை நீக்கி புனிதமாக்கிவிடும் ஆற்றலுடையதுங்க இந்த துளசி. திருமாலின் மார்பில் நீங்காது நின்றாடுவதும் இந்த துளசி செடிதான். எனவே துளசி செடிகளை திருமாலின் அம்சமாக மதித்து பூஜை செய்ய வேண்டும். துளசி போலவே சந்தான முல்லை, பவளமல்லி, பன்னீர் செடி, திருநீற்று பச்சளை போன்றவற்றை சொல்லலாங்க. இதில் கற்பூரவள்ளியை எடுத்துக்கொண்டால் ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. இந்த கற்பூரவள்ளி செடி மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறதுங்க. இந்த செடியை நாம் தினந்தோறும் பார்க்க நேரிட்டாலே நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகுமாம். அதனால் வீட்டிலேயே சிறிய தொட்டியில் கற்பூரவள்ளி செடியை வளர்ப்பதும் நல்லது. இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் வெளியேறிவிடும். குடும்பத்தில் தேவையற்ற செலவுகளை குறைத்து வருமானத்தை பெருகக்கூடியதுங்க இந்த கற்பூரவள்ளி. கடன் பிரச்சனைகளை தீர மிக சிறந்த செடி என்று வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே கற்பூரவள்ளி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றும்போது நம்முடைய கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து வருமானம் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டுங்க. அதே போல் ஜாதி முல்லை, மல்லிகை, தாமரை, தும்பை, பாரிஜாதம், சம்மந்தி போன்ற விநாயகர் மலர்களை வீட்டில் எல்லைக்குள் வளர்க்கலாம். இதனால் மனை தோஷங்கள் சரியாகும். பப்பாளி மரம் பெண்களையும் கறிவேப்பிலை ஆண்களையும் குறிக்கக்கூடியதுங்க. இந்த 2 மரங்களையும் வீட்டில் நன்றாக கவனித்து வளர்க்க வேண்டும். இந்த பதிவில் கற்பூரவள்ளியை பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம். உங்கள் வீட்லேயும் கற்பூரவள்ளி செடி இல்லைன்னா இனிமேல் கற்பூரவள்ளி செடியை ஒன்று தொட்டியில் வைத்து வளர்த்து பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செல்வ வளங்கள் நிறைந்து இருக்கும். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அடுத்தவங்களும் பயன்பெறட்டும். இந்த மாதிரி பதிவுகளை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா அம்முவின் லைஃப் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்ல பதிவுகளோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவை பார்க்குற அனைவரும் நலமுடன் வாழ்க. இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.